பதவியில வச்சோம்ல, ஏன் விஜயண்ணா எங்களை கேட்க வரல? நீ ஆர்டர் கொடுத்து எங்களை தள்ள சொல்லு. வாங்க விஜயண்ணா வந்து கேளுங்க. எங்களெல்லாம் தள்ளி விட்டாங்க. நான் எங்க வீட்டை குழந்தை குட்டிங்களெல்லாம் எடுத்துட்டு வெளியே விட்டு தள்ளிட்டாங்க. நோட்டீஸ் என்ன கொடுக்காம அந்த ஜேசிபி இயந்திரம் அந்த வீட்டை இடிக்கிறதுக்கு பக்கத்தில் வந்துருச்சு, இடிச்சுக்கிட்டு வராங்க. நம்ம வீட்டை இடிச்சிடுவாங்களே அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது கையில் கிடைக்கிற பொருளெல்லாம் நோட்டு புத்தகம் பேக்கு எல்லாத்தையுமே அந்த குட்டி குட்டி குழந்தைங்க வந்து எடுத்து அவசரமாக வெளியில் போட்டுட்டு அந்த குழந்தைங்க அழுகக்கூடிய காட்சிகள் இருக்குல்ல, ரொம்ப கஷ்டமாக ரொம்ப சங்கடமாக இருந்தது. விஜய் நடித்த சுறா படம்னு நினைக்கிறேன். லாஸ்ட்லாம் வீடு பற்றிக்கிட்டு எரியும். உடனே விஜய் அதெல்லாம் பார்த்து கண் கலங்கி அழுகுவார். வேறு ஏதோ ஒரு படத்தில் வீடுலாம் இடிக்கும் பொழுது விஜய் அழுகிற சீன்லாம் பார்த்துருக்கேன். படத்து பேர் ஞாபகம் இல்லை. அதுவே ரியல் லைஃப்பில் உண்மையாக நிஜத்தில் நடந்துச்சுன்னா, அதுவும் விஜய் சிஎம்மாக இருக்கும் பொழுது விஜயோட ஆர்டரின் பேரில் வீடுகள் இடிக்கப்பட்டால் விஜயோட நிலைமை என்ன? ஐ மீன் விஜயோட புரிதல், விஜயோட பார்வை என்ன, விஜயோட கருத்து அந்த இடத்துல என்னங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. எஸ், சினிமாவில் விஜய் நடித்த விஷயம் அப்படியே நேரில் நடந்திருக்கு. சினிமாவில் அந்த வீடுகள் இடிக்கப்படும் பொழுது, வீடுகள் எரிக்கப்படும் பொழுது ஒரு ஹீரோவாக விஜய் அந்த இடத்துல அழுதார். ஆனால் இன்றைக்கி விஜய் சிஎம்மாக இருக்கும் பொழுது புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டினவங்களோட வீடு இடிக்கப்படும் பொழுது விஜய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார்? விஜய் சொல்லி தான் வீடை இடிக்கிறாங்களா? விஜய் அண்ணா நீங்கள் சொல்லி தான் எங்கள் வீட்டை எல்லாம் இடிக்கிறீங்களா? இதுக்காக நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டோம், நான் உங்களுக்கு ஓட்டு போட்டேனே, ஏன்னா எங்கள் வீட்டெலாம் இடிக்கிறீங்க அப்படின்னு பெண்கள் கதறி அழுத காட்சிகளை பார்க்கும் பொழுது அப்படியே நெஞ்செல்லாம் பதப்பதைக்கிற மாதிரி இருக்குது. சினிமாவில் ஒரு மாதிரியாகவும், அதே சினிமாவில் ஹீரோவாக இருக்கிற விஜய் நேரில் சிஎம்மாக இருக்கும் பொழுது ஹேண்டில் பண்ணக்கூடிய மெத்தடு வேறு ஒரு விதமாக இருக்கிறதும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அந்த மக்கள் கதறக்கூடிய காட்சிகளை நீங்களே பாருங்கள். பதவியில வச்சோம்ல, ஏன் விஜயண்ணா எங்களை கேட்க வரல? நீ ஆர்டர் கொடுத்து எங்களை தள்ள சொல்லு. வாங்க விஜயண்ணா வந்து கேளுங்க. எங்களெல்லாம் தள்ளி விட்டாங்க. ஓசூர் நகரத்துல நகர். வாங்க விஜயண்ணா வந்து கேளுங்க. விஜயண்ணா கூட வேணும். விஜயண்ணா எங்க வீட்டை குழந்தை குட்டிங்களெல்லாம் எடுத்துட்டு வெளியே விட்டு தள்ளிட்டாங்க. மருமகன் நின்று போட்டு இந்த நாயத்தை கேட்கட்டும். புள்ள குட்டி எல்லாரும் என் மருமக நகை வித்துட்டு ஊட கட்டுன்னு போட்டுக்கிறதுக்கு போறாள். நாங்க என்ன பதில் சொல்றது? நான் என்ன பதில் சொல்றது? என் மருமகளுக்கு ஊடு இல்லையே, நகையெல்லாம் போட்டு வரதட்சணை கொடுமை எல்லாம் பண்ணி அவங்க அப்பா அவங்க அம்மாளுக்கு பதில் சொல்லாம அழுதுட்டு உட்காந்துருக்காள். துருக்கு போட்டுக்கிறதுக்கு போறாள். இவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்களா? நல்லா இருப்பாங்களா? வந்து கேளுங்க. வீடு இல்ல, எங்க வீடெல்லாம் தள்ளிட்டாங்க. 33 வீடு தள்ளிட்டாங்க. விஜயண்ணா வந்து கேளுங்க. வந்து கேளுங்க. நான் எங்க ஊர்ல கொஞ்சம் பேர் உங்களுக்கு எல்லாம் போட்டு இருக்கேன். அன்னைக்கு வரல உங்களுக்கு போட்டு இருக்கோம். வந்து கேளுங்க. விஜயண்ணா நாங்க 7 பவுன் நகையை மருமகளை வித்துட்டு வீடு கட்டிருக்கேன். விஜயண்ணா மருமகளை குமர்றேன். வந்து கேளுங்க. வீடு வேணும் எங்களுக்கு. நாயம் வேணும் விஜயண்ணா. விஜயண்ணா எங்களுக்கு வாங்க விஜயண்ணா. வந்து எங்களுக்கு கூட கொடுங்க விஜயண்ணா. நாங்க இல்லாதவங்க அரசாங்கமே கொள்ளடிக்குது. ஏழை மக்களை வாழ விட மாட்டேன்றாங்களே. நீங்க வந்தா நாங்க வாழ ஒண்ணு நாங்க செஞ்சோம். நீங்க வாங்க விஜயண்ணா, எங்க ஊருக்கு வாங்க. எங்க ஊருக்கு வாங்க விஜயண்ணா. கை எடுத்து கும்பிட்டு கேக்குறேன். எங்க ஊருக்கு வாங்க விஜயண்ணா. வந்து எங்களை காப்பாத்துங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்து இருக்கக்கூடிய தும்பனப்பள்ளி கிராமத்தில் கிட்டத்தட்ட 29க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. சில பேர் அந்த வீட்டுக்கு பட்டாவும் வாங்கியிருக்காங்க. அதை நம்பி இன்னும் சில பேர் அவங்க வந்து மேலும் அந்த புறம்போக்கு நிலத்தில் வந்து குடி போகிறாங்க. அந்த சீட்டு போட்ட வீடு மாதிரிலாம் கட்டி அப்படி குடி போகிறாங்க. விஜய் அவர்கள் முதலமைச்சர் வந்ததுக்கப்புறம் வருவாய்த்துறை அவங்களுடைய உத்தரவின் பேரில் அந்த வீடுகளாக அவசரமாக தரைமட்டமாக இடிக்கப்படுது. ஆனால் அந்த வீடுகள் இடிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு முறையான நோட்டீஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டதா அரசு தரப்புலேருந்து, போலீஸார் தரப்புலேருந்து, வருவாய்த்துறை தரப்புலேருந்து சொல்லப்படுது.
அதுக்கு பீஸ் கமிட்டி போட்டீங்களா மீட்டிங்? அவங்க பீஸ் கமிட்டில எதுமே சொல்லல சார். இல்ல அவசர தேவையில்லை. சார் எல்லாம் அவர்தான் போய் சொல்றாரு. ஒண்ணுமே சொல்லல உங்களுக்கு. அதிகார துஷ்பிரயோகம் பண்ண கூடாது. ஒரு கவுண்டர் வந்து நாம கம்ப்ளைண்ட் பாருங்க. நல்லா கேட்டுங்க. மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் உங்களுக்கு போதுமான அளவு கூட்டங்களும் தாக்கீதுகளும் எழுத்து மூலமான உத்தரவுகளும் முறைப்படி என்ன கம்யூனிகேட் தாசில்தாரோட ஒத்துமா போன் எடுக்க மாட்டார் சார். நெருப்பு வைக்கிறது அப்படியே சொன்னாங்க. எடுத்து சார் எடுத்து நெருப்பு வைக்கிறது சொல்லலாமா? வீடியோ ரெக்கார்டிங் இருக்கு. சரி சார் இப்ப பேசுறது என்ன ரெக்கார்டிங் சார் இருக்கு சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெரி சாரிங்க. வெரி சாரி. வாங்க மரியாதை கொடுத்து மரியாதை கொடுத்து கூட்டிட்டு வந்தோம். உங்க அங்கே மறிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? மறிச்சாங்களே அதாங்க மறிச்சு மணல் உட்கார எவ்வளவு நேரம் ஆயிரும்? மறிச்சாங்களே இல்லை சார். வயசுக்கு மரியாதை கொடுத்து கூட்டு வரோம் சார். மரியாதை எங்களை எதிர்பார்க்கிறோம் சார். நாங்க மரியாதை நீங்க எதிர்பார்க்காட்டி கொடுப்போம். நீங்க எதிர்பார்க்காட்டி கொடுப்போம். எல்லா வீடு இடிச்சுட்டாங்க. என்ன சார் மரியாதை எதிர்பார்க்காட்டி போலீஸ் மரியாதையா தான் நடக்கும். போட்டு சும்மா வந்து என்னத்தை புறம்போக்கு இடத்துல கட்டப்பட்ட வீடுகளை இடிக்கிறதுக்காக ஜேசிபி வருது. அந்த புல்ரோசர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வண்டி அந்த வாகனம் வருது. உடனே அப்படியே இடிச்சிருவாங்களே அப்படிங்கிறதுக்காக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸாக இருக்கட்டும், குட்டி குட்டி குழந்தைங்களாக இருக்கட்டும், குட்டீஸ் இந்த அங்கிளுக்கு ஓட்டு போட சொல்லுங்கள் அப்படின்னு விஜய் சார் சொன்னார்ல, அந்த குட்டீஸ்லாம் தன்னுடைய பாட புத்தகத்தை தான் கையில் கிடைக்கக்கூடிய பேக்கு நோட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்களை அவசர அவசரமாக எடுத்து வாசலில் வீசுகிறாங்க. என்னடா அந்த குழந்தைங்க எடுத்து குழந்தைங்களும் பெண்கள் என்னடா அந்த வீட்டு ஜாமான் எடுத்து வாசலில் வீசுகிறாங்களே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஜேசிபி இயந்திரம் அந்த வீட்டை இடிக்கிறதுக்கு பக்கத்தில் வந்துருச்சு, இடிச்சுக்கிட்டு வராங்க. நம்ம வீட்டை இடிச்சிடுவாங்களே அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது கையில் கிடைக்கிற பொருளெல்லாம் நோட்டு புத்தகம் பேக்கு எல்லாத்தையுமே அந்த குட்டி குட்டி குழந்தைங்க வந்து எடுத்து அவசர அவசரமாக வெளியில் போட்டுட்டு அந்த குழந்தைங்க அழுகக்கூடிய காட்சிகள் இருக்குல்ல, ரொம்ப கஷ்டமாக ரொம்ப சங்கடமாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுத்துருக்கலாம், அல்லது முறையாக வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டு அந்த இடத்த அரசு மீட்டிருக்கலாம் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல ஒரு தாழ்மையான கருத்தாக இருக்குது. அந்த புறம்போக்கு இடத்துல வீடு கட்டின அந்த வீட்டை இடித்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட அந்த குடியிருப்பில் இருந்த ஒரு 4-5 லேடிஸ்லாம் பேசுனாங்க. விஜய் அண்ணா, நாங்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம், உங்களை அவ்வளோ தூரம் பிடிச்சி தான் நாங்கள் ஓட்டு போட்டோம், நீங்கள் உத்தரவு போட்டால் இந்த வீட்டை இடிக்கிறாங்க, எங்கள் வீட்டெல்லாம் இடிக்கிறாங்களே, தயவு செஞ்சு நேரில் வந்து பாருங்கள், எங்களோட கஷ்டத்தை நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் அப்படின்னு இன்னும் சில லேடிஸ் எல்லாம் புலம்பி தீத்தாங்க, பேட்டியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாருங்கள். என் பேர் சுஜாதன் சார். இங்கே முனேஸ்வர் நகர். எங்கள் 10 வருஷமாக குடியிருந்தாங்க சார். குடிசல் போட்டுன்னு கரண்ட் இல்லாமல் எது இல்லை, வீடு வாசல் இல்லாமல் பிள்ளைங்க போட்டு இங்கே கூலி நாளே செஞ்சுன்னு இருந்தேங்க சார். இப்போ 10 வருஷமாக இருந்தது. அவங்களுக்கு பாதி பேர் கட்டிக்கினாங்க, அவங்களுக்கு போன வருஷம் பட்டா கொடுத்தாங்க. அதே மாதிரி நாங்களும் கட்டினா பட்டா தருவாங்க அட்டன்ட்டு நாங்களும் கூலி நாளே செஞ்சு கட்டினாங்க சார். ஆனால் பிட்டிஷன் கொடுத்தாங்க. நாங்கள் போய் சப் கலெக்டர்கிட்ட போனோங்க, எம்எல்ஏங்கிட்ட போகணுங்க, நாங்கள் எல்லாம் பார்த்துக்குறோங்க, நீங்கள் போங்க குடியிருங்க அப்படின்னு எல்லாம் தைரியம் கொடுத்தாங்க சார். எங்களுக்கு வாரம் 15 நாள் நீங்கள் சுற்றிட்டே இருக்கிறோங்க சார், நாங்கள் அங்கேயும் இங்கேயும். ஆனால் யாருமே என்னமே பண்ணல. காலங்கெல்லாம் விழுந்துங்க சார். எங்களுக்கு வீடு ஒன்றும் ஒரு வாரம் டைம் கொடுங்க, எங்கள் பொருள் இறங்கிக்கிறான்னு கூட நாங்கள் கேட்டோங்க சார். ஆனால் யாருமே எதுவுமே கேட்காம வந்து திடீர்னு தள்ளி விட்டோங்க சார். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்க சார். நான் எங்களுக்கு இப்போ இருக்கிறது பிள்ளைங்க குட்டிங்களுக்கு வீடு இல்லைங்க சார். இல்லை சார், நீங்கள் ஏதாச்சும் உங்கள் கையில் முடிஞ்ச வரைக்கும் நான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. பாத்திரி அது இப்போ இது போட்டுன்னு எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுன்னு அந்த வீட்டில் தான் குடி இருந்தேங்க சார். இப்போ 2 மாதமா 3 மாதமா கட்டி இருக்கும்போது நின்று குடி இருந்தாங்க, அதெல்லாவே செஞ்சுன்னு தின்னு. ஆனால் குடி இருக்கிறாங்கன்னு சொன்னால் கூட பிள்ளை குட்டிங்களெல்லாம் தூக்கி போட்டு தள்ளி போட்டாங்க சார். எந்த அதிகாரங்களும் இப்போ வரல. நாங்கள் இருக்கிறான்னு யாருமே இங்கே வரல. முன்னாடி
நீங்கள் தான் ஏதாச்சும் உதவி பண்ணணும். 10 வருஷமா குடிசைங்களுக்கு போட்டு நின்றங்க. பாதி வீடுங்களுக்கு கட்டிட்டாங்க. 50 வீடுங்களுக்கு கட்டிக்கிறாங்க. 50 வீடுங்களுக்கு பட்டா கொடுத்துக்கிறாங்க. இன்னும் ஒரு 50 வீடுங்களுக்கு குடிசைங்களுக்கு பட்டா கொடான்னு கேட்டுங்க. அவங்க கொடுக்கல. எல்லாம் கட்டின்னு பேருக்க கொடுக்குறோங்க. அந்த வீட்டுங்களுக்கு இன்னும் இல்லைன்னு சொல்லலை. இந்த வீட்டுங்களுக்கு மட்டும் இப்போ கொடுக்குறோங்கன்னு கொடுத்தாங்க. கட்டிக்கிற வீட்டுங்களுக்கு கொடுத்தாங்க. கட்டாத வீடுங்களும் நீங்களும் கட்டுங்க, நாங்கள் பட்டா கொடுக்குறோங்கன்னு சொன்னாங்க. அப்போல்லாம் பாரு அந்த மாதிரி குடிச்சு போட்டிருந்துங்க. அப்புறமா என்ன பண்ணுங்க, இந்த எல்ஐசி கிட்ட வந்துச்சா ஏதோ ஒன்று சரி பண்ணி கட்டிக்கணுங்க. குடிசைங்களெல்லாம் தள்ளிட்டு இப்போ வீடு கட்டணுங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாம் வந்து அதிகாரங்களெல்லாம் வந்து இடிக்கிறாங்க. கலெக்டர்கிட்ட போயிருந்துங்க. சப் கலெக்டர்கிட்ட போயிருந்துங்க. சப் கலெக்டர் அப்படியெல்லாம் ஆகாது தள்ளுறான்னாங்க. தள்ளுமானுங்க அம்மா ஏதோ ஒரு 2 நாள் டைம் கொடுங்கன்னு சொன்னான். அவங்களுக்கு கேட்காதா இன்றைக்கே வந்து தள்ளிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களுக்கு நீங்களும் தான் எதானா ஒரு நீதி சொல்லணும். என் பேர் சிந்தாயம்மா. வீடு இல்லாதவர்களுக்கு காங்கிரீட் வீடு கட்டித்தரப்படும் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் தேர்தல் வாக்குறுதியாக அறிவிச்சிருந்தார். அந்த வகையில் விஜய் முதலமைச்சராக இருக்கும் பொழுது விஜயோட ஆட்சியில் வீடுகள் இடிக்கப்படுது அப்படின்னா அது அரசு அதிகாரிகள் மீது கரைப்படியாது. ஐ மீன் அந்த குற்றச்சாட்டு அரசு அதிகாரிகளுக்கு வராது, முதலமைச்சர் விஜய் மேலே தான் அந்த கரைப்படியும். ஏற்கனவே முதலமைச்சர் விஜய் வந்து தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது மாதிரி வீடு இல்லாதவர்களுக்கு வீடை கட்டி கொடுத்துட்டு இந்த வீடை இடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது எங்களுடைய தாழ்மையான கருத்தாக இருக்குது. ஏற்கனவே விவசாயிகள் விஷயத்தில் விஜய் மீது ஒரு கரும்புள்ளி இருக்குது. இப்போ வீடையும் இடித்த விஷயத்தில் விஜய்னா நாங்கள் படுற கஷ்டத்தை நீங்கள் நேரில் வந்து கண்ணால் பாருங்கள் அப்படின்னு அந்த பெண்கள் அழக்கூடிய காட்சிகளை பார்க்கும் பொழுது விஜய் என்ன அந்த இடத்துல முடிவெடுக்க போகிறார், விஜய் அவசரப்பட்டுட்டாரா அப்படிங்கிற சில கேள்விகள்லாம் எழுது. என்னதான் இருந்தாலும் வீடுகள் கட்டி கொடுத்துட்டு அந்த வீட்டை இடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான் நாங்கள் திரும்ப வலியுறுத்துகிறோம். முதலமைச்சர் விஜய் இந்த இடத்துல அடுத்து என்ன செய்ய போகிறார், பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுக்கு, பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகள் விஷயத்தில் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. விஜயோட செயல்பாடுகள் அடுத்தடுத்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.
தும்மனப்பள்ளி கிராமம் முனீஸ்வர் நகரில் சர்வே 197/2 கல்லாங்கத்து புறம்போக்கில் 33 நபர்கள் வந்து தன்னிச்சையாக ஆக்கிரமிப்பு செய்து வந்துள்ளனர். அவர்களது வந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி சாராட்சியர் அலுவலகத்தின் மூலமாக அவர்களை அழைத்து பேசி அவர்களுக்கு ஆக்கிரமிப்பை அகற்றிக்கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் தங்களது ஆக்கிரமிப்பை எடுத்துக்கொள்ளாமல் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு செய்து வந்த நிலையில் இன்று காவல்துறையின் மூலமாக ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது. காவல்துறை தக்க பாதுகாப்பு வழங்கி ஆக்கிரமிப்பு அகற்ற உதவி செய்தார்கள் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், நான் வட்டாட்சியர் ஒசூர் ஜி. ஜெகதீஷ்குமார்